ஹேர் மிஸ் டுடே பார்க்க போகிறது விமென் குக் எஃப்எஃப் அவர் ஹாட் ஒய்ஃப் ஹைட் அண்ட் சீக்ரெட் பார்ட் 12. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரேக்கு பேக் சைட்லேயும் அப்படியே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வைன் சாமியார் தூரத்தில் வர்றதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அச்சோ பாட்டிமா சாமியார் வர்றாரு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாமியாரா, யார் அது அப்படின்னு சைடில் திரும்பி பார்க்குறாங்க பாட்டி. பாட்டிமாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா சாமியார் வர்றது பாட்டிமா கண்ணுக்கு தெரியல, வைன் கண்ணுக்கு நல்லா தெரியுது. எங்க அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. ஐயோ அங்கே வந்துட்டுருக்காரு பாருங்க. ஒயிட் கலரில் பட்டு வேஷ்டி கட்டிட்டு தன்னோட பாடியை ஹைட் பண்ண மாதிரி துண்டெல்லாம் பொறுத்திக்கிட்டு நல்லா ஃபோர்ஹெட்டில் பட்டை போட்டுக்கிட்டு வர்றாரு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விமென் குக்கு வைன் அங்கேயே தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்குது. இருந்தாலும் பயமாக இருக்குது. அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க மறைஞ்சிருந்து. பாட்டிமா அப்படியே தன்னோட ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கவனித்து பார்க்குறாங்க. உண்மையிலே யாரையுமே காணும். வைன், என்ன பேசுகிற நீ? அதை விட நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்குது, இங்கே வா அப்படின்னு சொல்லி பாட்டிமா வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு போய் வைன் ஏதோ வளர்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த புனித நீரை பாட்டிமா அந்த 2 பொம்மைங்களோட பாடியிலையும் ஊற்ற சொல்கிறாங்க. வைன் அழகாக தன்னோட உள்ளங்கையில் அந்த புனித நீரை ஊற்றி, புனித நீருன்னு நினச்சிக்கிட்டு அந்த பிளாக் வேர்ல்டோட வாட்டரை ஊற்றி அப்படியே அந்த 2 பொம்மைங்களோட தலையிலையும் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்டே வைனோட மம்மி டாடி இறந்து போனப்போ எந்த மாதிரியான உருவ அமைப்பில் இருந்தாங்களோ அப்படியே அந்த 2 பொம்மைங்களும் அப்படியே கிடுகிடுன்னு வளர்ந்த மாதிரி மம்மி டாடியோட உருவத்தில் நிற்குது. வைனுக்கு அப்படியே பயங்கரமான ஷாக்கத்தை பார்த்துட்டு, மம்மி டாடி, இவங்க தான் என் மம்மி டாடியா அப்படின்னு கேட்குறாங்க வைன். ஆமாம், உன்னோட மம்மி டாடி இவங்க தான், போய் ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா ஒய்யாரியை தூக்கிக்கிட்டு கிடுகிடுன்னு பேக்கில் இருந்த கிரேக்கிட்ட போகிறாங்க. இங்கே குழந்தைய வாங்கிக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தான் பாட்டிமா அந்த கிரேக்கிட்ட போயிருப்பாங்களா. அப்படியே அந்த நுழைவு வாயில் ஓப்பன் ஆகுது. ஏன்னா பௌர்ணமிக்கு மறுநாள் தான் அந்த நுழைவு வாயில் ஓப்பன் ஆகும். அந்த நாட்களை கணக்கு பண்ணிக்கிட்டு தான் பாட்டிமா வைனை கூட்டிகிட்டு போக கிராமத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ பாட்டிமா குழந்தைய தூக்கிட்டு அந்த கிரேக்கிட்ட போகும்போதே வைன் தன்னோட மம்மி டாடி கிட்ட போனவங்க அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பாட்டிமா எங்கே போகிறாங்கன்னு திரும்பி பார்க்குறாங்க. தன்னோட கனவில் எந்த மாதிரியான சாரீ வியர் பண்ணி ஒய்யாரியை ஹேண்ட்ஸில் தூக்கிட்டு பாட்டிமா கிரேக்குள்ளே இறங்கினாங்களோ அதே காட்சியை வைன் இப்போ லைவாக பார்க்குறாங்க. பாட்டி பாட்டி நில்லுங்க, எங்கே போகிறீங்க? ஐயோ சமாதிக்குள்ளே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட பொண்ணு மேலே இருக்க அன்பில் தன்னோட மம்மி டாடி போலவே 2 குட்டிச்சாத்தான்கள் நின்னாலும் கிட்ட போகாமல் வைன் கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட ஓடி போயிட்டாங்க. பாட்டிமா எதை பற்றியும் கவலைப்படலை. வைன் கிரேக்குள்ளே வர்றதுக்குள்ளே பாட்டிமா கிடுகிடுன்னு அழகாக அந்த கிரே ஓப்பனில் உள்ளே போயிட்டாங்க. வைன் அப்படியே அந்த கிரே மேலே ஏறுறதுக்காக ட்ரை பண்ணும்போது பேக்கில் இருந்து சாமியார் சொல்கிறாங்க, பாட்டின்னு சொன்னியே, பாட்டி உன் குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு போய் நரபலி கொடுக்க போகிறாங்க. நரபலினா என்ன தெரியுமா? உன் குழந்தைய கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என் பொண்ணு வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துடுவாளா? உட்காந்துறீங்கே, வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது சாமி, நான் கனவில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தேன். கனவில் இருக்கிறது அப்படியே நிஜத்தில் நடக்குதுன்னு பயம் வருது எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ண ஒரே நல்ல வேலை, உன் மம்மி டாடி நினச்சிக்கிட்டு அந்த குட்டிச்சாத்தானுங்களை போய் டச் பண்ணலை. நீ டச் பண்ணால் மட்டும்தான் அந்த 2 குட்டிச்சாத்தானாலையும் இந்த உலகத்தில் நடமாட முடியும். அது வரைக்கும் ஸ்டாச்சு மாதிரி தான் இங்கேயே நிற்குங்க. நான் சொல்கிறது போய் நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இங்கேயே நில்லு. நீ அவங்களோட பொண்ணு தானே? அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷமாக அவங்கள பார்க்கணும், அவங்க கூட வாழணும்னு நினச்ச நீ பக்கத்துலேயே நிற்கிறாங்க. ஹக் பண்ணாமல் எதுக்கு உன் பொண்ணுக்கிட்ட ஓடியாந்த? உண்மையிலேயே உன் பொண்ணு மட்டும்தான் உனக்கானவ. அந்த சூனியக்கார கிளவியும் உன் மம்மி டாடி உருவத்தில் நிற்கிற இந்த 2 குட்டிச்சாத்தானும் உனக்கு சொந்தமானவங்க கிடையாது. புரிஞ்சுக்கோ, கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சாமியார். வைனுக்கு இப்போ ஏனே தெரியலை, ரொம்ப பதட்டமாக இருக்குது. என் பொண்ணு, ஐயோ என்னது இது,
அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே சாமியாரோட ஃபேஸை நோட்டீஸ் பண்ணுறாங்க. சாமியார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூரத்தில் நடந்து வந்திருப்பாங்க. ஒயின் பார்க்கணும்னே தான் சாமியார் நடந்து வந்திருப்பாங்க. ஆனால் பாட்டிமோட ஐஸ்க்கு தெரியல. இந்த விஷயத்த ஒயின் திடீர்னு நினைவுபடுத்தி பார்த்துட்டு, சாமி எனக்கு பயமாக இருக்கு. என் பாட்டியை போய் சூனியக்காரின்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் என் பாட்டி கண்ணுக்கு தெரியல. என்னது இது? என் பொண்ணு இந்த இதுக்குள்ளே எப்படி போகிறது? மூடிக்கிச்சு. என் பொண்ணு உள்ளுக்குள்ளே இருக்கா, மூச்சு திணறும். என் பாட்டி, ஐயோ என்னது இது, ஒன்றும் புரியலை அப்படின்னு அழுகிறாங்க. உனக்கு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் தான் டைம் இருக்குது. ஈஸ்டில் ரைஸ் ஆகிருக்க சூரியன் உச்சி பொழுதுக்கு வர்றது வரையும் தான் இந்த கிரே ஓப்பனில் இருக்கும். நீ இந்த கிரேக்குள்ளே போகணுன்னா இந்த டைமிங்குள்ளே உள்ளே போனால் தான் உன் குழந்தைய காப்பாற்ற முடியும். கரெக்டாக 10 நாளில் உன் குழந்தைய நரபலி கொடுத்துருவாங்க பிளாக் வேர்ல்டில். இதை நான் முன்னாடி சொன்னால் நம்ப மாட்டேன்னு தான் இப்போ சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. நீ உன் மம்மி டேடி மேலே இருக்க அன்பை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அந்த கிளவி உன்னைய நல்லா மேனிப்புலேட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா. உன் குழந்தைய பிளாக் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா. உன் குழந்தையால் இங்கே வர முடியாதது சின்ன குழந்தை. நீ உன் குழந்தைய போய் கூப்பிட்டா மட்டும்தான் உன் குழந்தை உன் கூட வருவா. யார் கூப்பிட்டாலும் வரமாட்டா. ஏன்னா உன் மூலமாக மட்டும்தான் அந்த கிங்குக்கும் குவீனுக்கும் மரணம் இருக்குது, புரிஞ்சுக்கோ. இங்கே நிற்கிறது உன் மம்மி டேடி கிடையாது, குட்டிச்சாத்தானுங்க. நீ உன் குழந்தைய இங்கேயே விட்டுட்டு உன் மம்மி டாடின்னு அவங்கக்கிட்ட போனேன்னா உன்கிட்ட நல்ல பிள்ளையாட்டம் நடந்துக்கிட்டு உன் கூட வந்து உன் புருஷனுங்களையும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் 1 by 1 போட்டு தள்ளிடுவாங்க. இவங்க 2 பேரும் 2 ரத்த காட்டேரி. நீ பண்ண நல்ல விஷயம் அவங்கள போய் டச் பண்ணலை, புரிஞ்சுக்கோ அம்மோ. உன் குழந்தைக்கு பெரிய ஆபத்து இருக்குது. கிரேயோட ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போ, போய் உன் குழந்தைய காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க சாமியார். அந்த டைமில் வாயின் கல் பண்ணிக்கிட்டு, என்னென்ன பயமாக இருக்குது. என் பொண்ணு எனக்கு வேணும். என் ஹஸ்பண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணணும். உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மட்டும் உள்ளே போகிறதில்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உன் ஹஸ்பண்ட்ஸும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே வருவாங்க உன் கூட. தைரியமாக கிரே ஆர்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போகணும் இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. எதை இந்த கிரேக்குள்ளே நுழையணுமா நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாத்தா எழுந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. சாமியார் அப்போ அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரேஸையும் பார்த்து, மறைஞ்சிருந்தவங்க எல்லோரும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தனை பேரும் வெளியில் வந்துட்டாங்க. வீமன் குக் வேகமாக ஓடியாந்து சாமியார்கிட்ட நிற்கிறாங்க. பார்த்துக்கிட்டீல, உனக்கு மட்டும்தான் எதுவும் தெரியாது. குழந்தைய காப்பாற்ற தான் இத்தனை பேரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. உன்னையும் சேர்த்து தான் காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது இப்போயாவது நம்பு. பாட்டின்னு சொல்கிறது பிளாக் வேர்ல்டோட குயின். அவள் ஒரு சூனியக்காரி. அவள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு போகிறா. நீ மட்டும் போனேன்னா உன்னை அழகாக மேனிப்புலேட் பண்ணிவிடுவா. உன் ஃபேமிலி மெம்பர்ஸோடு போய் அந்த கருப்பு உலகத்தோட அந்தரங்க விஷயங்களை கண்டுபிடிச்சி உன் குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்துடு. அதோட அந்த பிளாக் வேர்ல்டோட கிங்கையும் குயினையும் கொன்றணும். நீ தான் கொல்ல முடியும், அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் போல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பியை ஒயின்கிட்ட கொடுத்து, பிரச்சனைகள் வரும்போது இது உன்னை காப்பாற்றும், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அழுதுகிட்டே அந்த கம்பியை வாங்கி அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. விறுவிறுன்னு ஜிமின் வந்து அந்த கம்பியை பிடுங்கி ஒயினோட ப்ளவுஸ்குள்ளே ஜிமினே வச்சு விட்டு, இங்கே வச்சுக்கோ, இப்போ தான் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் டேயாங்கும் ஜங்குக்கும், உன்னைய போயா நாங்கள் கல்யாணம் பண்ணணும், முட்டாள் பைத்தியக்காரி அப்படின்னு கத்துறாங்க. பேசுகிறதுக்கு வேலை இல்லை. இந்த 2 குட்டி சாத்தானுங்களும் இந்த இடத்த விட்டு போகாமல் நான் இங்கே யோகத்தை வளர்த்து பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரெல்லாம் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி சாமியார் கொடுத்த வாட்டரில் இண்டெக்ஸ் ஃபிங்கரை உள்ளே விட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் பிங்க் கலரில் மாறினதோ அவங்க எல்லாருமே கிரே ஆர்டுக்குள்ளே போகணுன்னு தான் இந்த சாமியார் சொல்லியிருப்பாங்க. ஸோ அத்தனை பேருமே இங்கே இருக்காங்க. எல்லாருமே அந்த கிரேக்குள்ளே போய் ஒய்யாரியை காப்பாற்றணுன்னு ரெடி ஆகிட்டாங்க. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர்
வைனோட பாட்டிமாவான அந்த சூனியக்காரி எந்த மந்திரத்தை சொல்லி அந்த கிரேயார்டு ஓப்பன் ஆனதோ அதே மந்திரத்தை இப்போ சாமியார் சொல்கிறாங்க. கிரேயார்டு வைடாக ஓப்பன் ஆகுது. ஒரு பதட்டத்தோட தன்னோட பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சாமியார் சொல்கிறத நம்பவும் முடியாமல் நம்பாமல் இருக்கவும் முடியாமல் வைன் டபுள் மைண்டடாக தன்னோட பொண்ணை காப்பாற்றணும், அது நல்லதோ கெட்டதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த கிரே மேலே ஏறி நிற்கிறாங்க வைன். அப்போ அந்த கிரேயோட ஃப்ரண்ட்டில் போட்டிருந்த ஸ்டோன் ஓப்பன் ஆகுது. உள்ளுக்குள்ளே ஒரு நீளமான படிக்கட்டுகளை பார்க்க முடியுது வைனுக்கு. பயமாக இருக்கு அப்படின்னு அழுகுறாங்க. டேங்கப்ப புள்ளைய தூக்கி உன் பாட்டிக்கிட்ட கொடுக்கலாம் உனக்கு பயமாக இல்லை, இப்போ பயமாக இருக்கா, இறங்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு தன்னோட ரைட் லெக்கை அப்படியே உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்ச நெக்ஸ்ட்டு செகண்டே அப்படியே டக்கு டக்குன்னு லைட்டிங் தெரியுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பு ஸ்டெப்ஸில். வைனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கிடுகிடுன்னு கண்ணை மூடிக்கிட்டு இறங்குறாங்க வைன். வைனுக்கு பின்னாடி வீமின் குக், காய் மின்ஹூ ஜோன், அவங்களோட தாத்தா, அவங்களோட மம்மி டாடி, அதுக்கப்புறமா பாட்டிமா, வைனோட அங்கிள் ஆண்டி எல்லாரும் இப்போ அந்த கிரேக்குள்ளே போயிட்டாங்க. அந்த கிரேயோட டோர் ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபியூ மினிட்ஸில் க்ளோஸ் ஆகுது. அந்த டைமில் சாமியார் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிரேயோட சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, இந்த இடத்துல யாருமே இப்போ இந்த இடத்த யூஸ் பண்ணுறது இல்லை, வசதியாக போயிடுச்சு, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் என் பூஜையை நான் பண்ணுறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு தன்னோட பேக்கில் வச்சுருந்த விபூதியை எடுத்து அப்படியே ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்கு நடுவில் உட்காந்து சில மந்திரங்களை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வைனோட மம்மி டாடி மாதிரி இருக்கக்கூடிய அந்த 2 உருவ பொம்மைகளும் அப்படியே மனுஷனை போல் நிற்குதா, அப்படியே எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்க குட்டிச்சாத்தானுக்கு தாங்க முடியலை. என்ன டீடே, அந்த பொண்ணு வந்து எங்களை ஹக் பண்ணுவா, இந்த உடம்பை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டாச்சு மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்குங்க 2. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் அந்த கிரேலேருந்து இப்போ வேறு ஒரு இடத்துல அப்படியே பூமியிலேருந்து ஸ்டெப்ஸ் வழியாக சர்ஃபேஸில் வந்து நிற்கிறாங்க. ஒரு அடர்த்தியான காடு இது பார்க்குறதுக்கு. ரொம்பவே இருட்டான ஒரு சூழலில் இருக்குது அந்த காடு பார்க்க. என்ன இடம் இது? ரொம்ப நேரமாக ஸ்டெப்ஸில் இறங்கி வந்தேன், பள்ளத்துக்குள்ளே நடந்து போகிறேன்னு பார்த்தா இப்போ எப்படி மேலே வந்தேன் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க வைன். அந்த டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த வனப்பகுதியில் வந்துட்டாங்க. வைனை பார்த்து விமின் குக்கோட பாட்டி சொல்கிறாங்க, வைனை, என் கொள்ளு பேத்தி ஒய்யாரிக்கு மட்டும் எதுவும் ஆணுச்சு, அதுக்கு நீ தாண்டி காரணம். புள்ளைய தேடணும், யாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடக்கூடாது, இது வேறு உலகமா, ஒன்றும் புரியலை எனக்கு, கவனம். வைனை, உன் புருஷங்கக்கிட்டே தான் நீ இருக்கணும், நினைவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த சைடும் அந்த சைடும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒய்யாரியை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்கே போய் தேடுறது? ஏன்னா இது வேற்று கிரகம் இல்லையா, பயமாக இருக்குது. ஆனால் நல்லா மூச்சு விட முடியுது. பூமி போலயே இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் டார்க்கான வைப்பில் இருக்குது. ஸோ அப்படியே தேடிட்டுருக்காங்க அத்தனை பேரும். எங்கள் அதர் ஹேண்ட் ஒய்யாரி ஒரு கிராண்டான டைனிங் டேபிள் செட்டப்பில் அழகாக மிடில் ஆஃப் த சேரில் உட்காந்துட்டு தன்னோட ஃபுட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் பிளாக் வேர்ல்டோட கிங் உட்காந்துக்கிட்டு, எவ்வளவு ஒரு அழகான குழந்தை, இந்த குழந்தையோட ஆத்மா எனக்கு தேவை, என் பிளாக் குயினோட ஸ்டமக்குள்ள இந்த குழந்தையோட ஆத்மா போக போகிறது, இன்னையிலிருந்து சரியாக 11ஆவது நாள் இது நடக்கும். அதுக்கு இடையில் இந்த குழந்தை கூட நான் சந்தோஷமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணி இந்த குழந்தைக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் நான் தேர்ந்தெடுக்கணும். அப்போ தான் என்னோட குழந்தை பிறக்கும்போது பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையுமே என் குழந்தைக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஒய்யாரியை ரொம்ப ஆசையாக அந்த பிளாக் கிங், அந்த பிளாக் வேர்ல்டோட கிங் பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் பாட்டிமா தன்னோட பிளாக் வேர்ல்ட் கிங்கோட அறைக்குள்ளே போய் தன்னோட 3 ஃபீட் ஹைட் இருக்கக்கூடிய கிளவி உருவத்தை அப்படியே மாற்றிக்கிட்டு, நல்லாவே ஒரு 5 ஃபீட் ஹைட்டுக்கு அப்படியே தன்னோட உருவத்தை மாற்றிக்கிட்டு
இந்த வேர்ல்டில் இருக்கும்போது தான் எப்படி இருந்தோமோ அதே மாதிரியான ஒரு உருவத்தில் அழகாக வந்து கிங் பக்கத்தில் நிற்கிறாங்க. கிங் இப்போ தான் குழந்தைய பார்த்துட்டு தன்னோட மனைவி எங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்களா. ஸோ தன்னோட மனைவி பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா தனக்காகவே ஒரு குழந்தையோடு இங்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அப்படியே எழுந்து நின்று தன்னோட மனைவியை பார்த்து, அழகின் உருவமே மோனா, எப்படி இருக்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்மளுக்காக ஒரு குழந்தையை கொண்டு வந்திருக்கேன். இந்த குழந்தையோட ஆத்மாவை தான் நீங்கள் என்னோடய ஸ்டமக்கில் வைக்கணும். பயங்கர புத்திசாலி இந்த குழந்தை. 5 நாட்கள் பூலோகத்தில் இந்த குழந்தை கூட நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கவனமாக ஒய்யாரி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பர், இந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குழந்தை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த உருவம் தான் நம்மளோட குழந்தைக்கும் தேவை. இந்த குழந்தையோட ஆத்மாவை மட்டும் இல்லை, இந்த குழந்தையோட உருவத்தையுமே நம்ம குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு தன்னோட மனைவியான பிளாக் வேர்ல்டோட கிங் மோனாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிளாக் வேர்ல்டு கிங். இந்த மாதிரி டைம் பாஸ் ஆகுது. ஒய்யாரி நல்லா ஸ்டமக் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே சேர்லேருந்து கீழே இறங்கி கிடுகிடுன்னு கிங்கிட்ட போய், நீங்களும் இவங்களும் யார்? என் பாட்டி தான் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப பசிச்சது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். ஆனால் நான் ப்ரெஷ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டேன். என் மம்மி திட்டுவாங்க. ப்ரெஷ் பண்ணணும், என்னை கூட்டிகிட்டு போய் குளிச்சு விட்டு ப்ரெஷ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட பாட்டிமா எங்ககிட்ட உன்னைய விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. உன்னோட மம்மிக்கு உன்னைய பிடிக்கலையாம், அதனால் எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க உங்கள் மம்மி. ஸோ இனிமேல் நீ எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அந்த கிளவி உருவத்தில் இருந்த அந்த மோனா குயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஒய்யாரிக்கு கஷ்டமாக போயிடுச்சு. என்ன, என் மம்மிக்கு என்னைய பிடிக்கலையா? எல்லாம் நான் நம்ப மாட்டேன். என் மம்மிக்கு நானா ரொம்ப பிடிக்கும். என் டேடிஸ்க்கு அப்புறம் என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நானா பிடிக்கும். ஏன் இப்படி சொல்கிறீங்க? என் மம்மியை பார்க்கணும் அப்படின்னு அழுகுறாங்க ஒய்யாரி. அந்த டைமில் பிளாக் கிங் அப்படியே ஒய்யாரியை தன்னோட ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ இங்கே தான் இருக்கணும். 10 days கழித்து நான் ஒரு யோகத்தை பண்ணி உன்னைய உன் மம்மிக்கிட்ட அனுப்பி விடுறேன். சரியா? அழக்கூடாது. உன் மம்மிக்கு உன்னைய பிடிக்கலை, எங்கக்கிட்ட அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் நீ அழுகிறங்கிறதுக்காக உன் மம்மிக்கிட்ட அனுப்பி விடுறேன். நீ 10 days கழித்து போகலாம். அது வரையும் சமத்தா இங்கே இருக்கணும், இல்லாட்டி எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பிளாக் கிங். ஒய்யாரி இந்த டார்க்கான வாய்ஸை கேட்டுட்டு பயந்து போயிட்டாங்க. இருந்தாலும் வெளியில் காட்டிக்கல, ஏன்னா ரொம்ப பிரேவான கேர்ள் ஒய்யாரி. குறுன்னு பிளாக் வேர்ல்டோட கிங்கையும் குயினையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க. நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே பாட்டிமா என்னைய தூக்கிக்கிட்டு எங்கேயோ போனாங்க. நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்டெப்ஸில் நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் வந்தோம். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பங்களாக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு வந்து என் பாட்டிமா இந்த சேரில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ பாட்டிமா என்னை விட்டுட்டு போயிட்டு தான் சொல்கிறாங்க என் மம்மிக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை, போய் தான் சொல்கிறாங்க இவங்க எல்லாரும். என் மம்மிக்கு தெரியாமல் என்னைய பாட்டி இங்கே தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்களா? ஐயோ போச்சு, நான் என் மம்மியை தேடணும் அப்போ அப்படின்னு தனக்குத்தானே ஒய்யாரி நினச்சிக்கிட்டு வெளியில் எதையும் சொல்லிக்காமல் அப்படியே தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அப்படியே பிளாக் வேர்ல்டோட கிங் ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு, நான் மம்மிக்கிட்ட போகணும் அப்படின்னு அழுகிறாங்க. மம்மிக்கிட்ட போகலாம் பேபி, அதுக்கு முன்னாடி எங்கே இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் நான் சுற்றி காட்டுறேன். நீ கவலைப்படாமல் இரு. 10 daysக்கு அப்புறம் நான் மம்மிக்கிட்ட அடிச்சு விட்டுடுறேன். ஆனால் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது என்னைய அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி டக்குன்னு நிமிந்து அந்த கிங்கை பார்த்து, நிச்சயமாக அனுப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அனுப்பி விட்டுடுவேன். உன்னையா அனுப்பிட்டு தான் எனக்கு மறு வேலையே. வா, இந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரியை தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. பிளாக் வேர்ல்டோட குயினான மோனாவுக்கு குஷி தாங்க முடியலை.
இன்னும் 10 டேஸில் இந்த குழந்தை என் ஸ்டமக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் இது ஒயினோட குழந்தை கிடையாது, என்னோட குழந்தை. இந்த குழந்தைய நான் 5 டேஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயங்கர புத்திசாலி, ரொம்ப தைரியமான குழந்தை. இதே மாதிரி தான் எனக்கும் குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து யாரும் என்னை அசைக்க முடியாது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா இந்த வேர்ல்டுக்கு வந்து. ஸோ பாத் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட மெய்ட்ஸை செடுக்கு போட்டு கூப்பிட்டுக்கிட்டே அழகாக தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க பிளாக் வேர்ல்டோட குயினான அந்த சூனியக்காரி. எங்கே அதர் ஹேண்ட் ஒயின் தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எந்த இடத்துல பிளாக் வேர்ல்டோட கிங்கோட பேலஸ் இருக்கோ அந்த காட்டுக்குள்ளே இப்போ வந்துட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும். ஒயினுக்கு சுத்தமாக நடக்க முடியல. மம்மே எனக்கு ரொம்ப வலிக்குது காலெல்லாம், பாட்டி எனக்கு கையெல்லாம் வலிக்குது, என் கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஒயினு, உன் மேலே யாருக்கும் தெரியாமல் நான் பாசத்தை வச்சுக்கிட்டு இருந்ததை அந்த சாமியார் கண்டுபிடிச்சி விட்டாரு. ஃபிங்கர்ஸு பிங்க் கலரில் மாறி போயிடுச்சு. அதனால இப்போ இந்த இடத்துக்குள்ளே நான் இறங்கி தடுமாறிக்கிட்டு இருக்கேன். நடக்க முடியலை, கொஞ்ச நேரம் கையை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜிமின் சொல்கிறாங்க, பாட்டி கையெடுங்க, என் பொண்டாட்டிக்கு கையை வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பிளாக் வேர்ல்டோட கிங் ஒய்யாரியை தன்னோட ஹேண்ட்ஸில் தூக்கிண்டு அப்படியே ஒய்யாரியை தன்னோட வேர்ல்டை சுற்றி காட்டுறதுக்காக ஹார்ஸில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒய்யாரி ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த இருட்டான இடத்த சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ரொம்ப ஸ்பீடாக ஹார்ஸ் ரைடிங் இல்லை, ரொம்பவே மைல்டாக ஹார்ஸ் வந்து வாக் பண்ணி வந்துட்டுருக்கு. ஒய்யாரி அந்த டைமில், அங்குள் இந்த இடமே இருட்டாக இருக்கே, நம்ம காலையில் வரலாம்ல, இங்கே எதுக்காக இந்த டைமில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமோ, இந்த இடம் எப்போதுமே இருட்டாக தான் இருக்கும். இது பிளாக் வேர்ல்டு. சில பகுதி வெளிச்சமாகவும் சில பகுதி இருட்டாகவும் சில பகுதி மோன்சூன் மாதிரி இருக்கும். இங்கே இருக்க எல்லா இடத்தையும் ஒரு 10 நாளுக்குள்ளே உனக்கு சுற்றி காட்டி உனக்கு எந்தெந்த இடங்களையெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன வேணும்னாலும் கேளு, உனக்கு நான் அதை செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸ் தூரத்தில் ஒரு 4-5 குதிரைகள் வந்துக்கிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு அந்த காட்டுக்கு சைடில் இருக்கக்கூடிய மரங்களில் போய் ஹைட் ஆகிக்கிட்டாங்க. தயாங் பக்கத்தில் தான் ஒயின் மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரியும் அந்த பிளாக் வேர்ல்டோட கிங்கும் பேசிட்டு வர்றது நல்லா கேட்குது. என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒயினு வாயிலே குத்துவேன், கம்முனிரு. பொண்ணு தான், பின்ன என்ன பண்ணா? அவள் சமத்தா உட்காந்து யார் கூடயே வந்துக்கிட்டு இருக்கா என் பொண்ணு. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும். இது பிளாக் வேர்ல்டான், நம்ம ஊர் கிடையாது. எவனாவது நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்கன்னா இங்கேயே செத்து போயிடுவோம், கம்முனரு அப்படின்னு சொல்கிறாங்க டேயா. ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் கப்சுப்புன்னு பார்த்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒய்யாரி அப்படியே அந்த பிளாக் வேர்ல்டு கிங்கோட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு, இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த ஹார்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகுது. சைட்லேருந்து ஒரு கவலாளி வந்து கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வேற்று கிரகவாசிகளோட ஸ்மெல்லை நான் ஃபீல் பண்ணுறேன், செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரே போயிடுச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஐயோ என்னது இது அப்படின்னு தாத்தா பதறி போயிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேரும் எந்த ட்ரீக்கு சைடில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்களோ அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டாங்க ஃப்ளோரில். அந்த டைமில் ஒயின் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் கலரில் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட சாரீ வியர் பண்ணியிருந்திருப்பாங்க. நல்லா ஒரு மல்மல் காட்டன் சாரீ அது. அந்த சாரியோட பல்லு சைடில் இருந்த ஒரு பிரான்ச்சில் சிக்கிக்கிட்டு உட்காரும்போது சாரீ நல்லா விசிபிளாக அந்த பிளாக் வேர்ல்டோட கிங் ஐஸுக்கு பட்டுருச்சு. ஏய், அங்கே ஏதோ ஒயிட் கலரில் செய்து போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் தன்னோட மவுத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் கிடுகிடுன்னு அந்த சாரிக்கிட்ட வந்து அப்படியே அந்த சாரியை பிடிச்சி இழுத்துட்டாங்க அந்த காவலாளி. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஒயின் அப்படியே போய் சைடில் விழுந்துட்டாங்க. டேயாங் ஒயின் கிட்டே போகலான்னு கிட்ட போகும்போது பாட்டிமா அப்படியே டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஸோ டேங் அங்கே இருக்கிறது தெரியலை, ஆனால் ஒயின் வந்து தனியாக விழுந்துட்டாங்க. வலிக்குது அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஒயினோட வாய்ஸை கேட்டதும் டக்குன்னு அந்த பிளாக் வேர்ல்டோட கிங் ஹார்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணி நிற்கிறான்.
திக்கு திக்குன்னு இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டில் ஒரு கோல்டு ஃபேஸில் நின்றுக்கிட்டு இருக்கான். பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது அவனை. அந்த டைமில் ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி தூக்கி காவலாளி கிடுகிடுன்னு அந்த பிளாக் கிங் கிட்ட போய் நிறுத்திட்டான். பிளாக் கிங் அப்படியே கவனிச்சு வர்றதுன்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒயினை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிறுத்திட்டாங்க. தன்னோட வேர்ல்டுக்குள்ளே புதுசாக யார் வந்ததுன்னு ஒரு சீரியஸ் ஃபேஸில் கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்த பிளாக் கிங்க்கு ஒயினை பார்த்ததும் அப்படியே சாஃப்டாக மாறுது ஃபேஸ். ஒயினப்போ தன்னோட ஹேண்ட்ஸை பசைஞ்சிக்கிட்டே பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, மன்னிச்சிருங்க, தெரியாமல் இங்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாமல் வந்துட்டியா? அட கடவுளே, இப்படி ஒரு அழகான பொண்ணை என்னோட 5000 ஆண்டுகள் வாழ்க்கை பயணத்தில் பார்த்ததே கிடையாதே. யாரு நீ அப்படின்னு அந்த பர்சன் ஒயினை பார்த்து கேட்குறாங்க. உயிரே போகணும் இருக்குது விமின் குக்கு. அட கடவுளே, எங்கே போனாலும் இவளை பிடிச்சிக்கிறதுக்கு எவனாவது வந்துடுறானுங்களே. ஐயோ, இவங்கிட்ட மோத கூட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு புலம்பிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒயின், எனக்கு வழி தெரியாமல் இங்கே வந்துட்டேன், என்னைய பூமிக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சைடு ஐஸில் ஒய்யாரியை பார்க்குறாங்க. ஒய்யாரி கவனமாக ஒயினை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, மம்மி, என்னூட்டு மம்மி அப்படின்னு 2 ஹேண்ட்ஸையும் தூக்கிக்கிட்டு அழுகுறாங்க. ஒயின் அப்படியே பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, குழந்தை, அந்த குழந்தைய தேடி தான் வந்தேன், அது என்னூட்டு பாப்பா, நான் போய் தூக்கிக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், 2 ஸ்டெப் பேக்கில் போய் நின்றுட்டான் அந்த பிளாக் வேர்ல்டோட கிங். என்னது, அந்த குழந்தையோட மம்மியா நீ அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அந்த குழந்தைய விட்டு மம்மினா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் அப்படியே ஒரு பிரேவ்னஸை க்ரோத் பண்ணிக்கிட்டே ஒய்யாரிக்கிட்ட போகிறாங்க. எதுவுமே பேசலை அந்த பிளாக் கிங். நில அப்படின்னு ஒரு ஷவுட், அப்படியே நின்றுட்டாங்க ஒயின். குழந்தைய தேடி நீ என் வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கனா? எப்படி வந்த அப்படின்னு ஒயினை பார்த்து கேட்குறாங்க. நான் அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஐயோ, போட்டு கொடுத்துருவா போல நம்ம எல்லாத்தையும். இந்த கிறுக்கச்சியை போய் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து, ஐயோ எல்லாம் போச்சு. ஐயோ, என்னூட்டு ஊரில் நான் பண்ணையாரம்மானு சந்தோஷமாக தூத்திக்கிட்டு இருந்தேன். தச்சே, பேசக்கூட முடியலடா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஒயின், என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயக்கமே வந்துடுச்சு அத்தனை பேருக்கும். போச்சு, என் பொண்டாட்டி மாசமாக இருக்கா, என் பிள்ளைய பார்க்காம நான் செத்து போயிடுவேன் போல அப்படின்னு அழுகிறாங்க காய். ஜோனும் மின்குவும் காலம் போன கடைசியில், ஐயோ எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகிறதுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன் பொண்டாட்டி மட்டும் தான் கன்சீவாக இருக்காளாம், எங்கள் பொண்டாட்டியும் தான், பிள்ளைய பார்க்காம மண்டை போட்டுருவோம் போலடா சொல்லி கொடுத்துட்டா அப்படின்னு அழுகிறாங்க மின்கு. அந்த டைமில் ஒரு ஷொட்டுக்கு தான் போடுறான் அந்த பர்சன். அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை ஃபீல் பண்ண முடியுது. அத்தனை பேரும் ட்ரீக்கு பின்னாடி ஹைடாக இருக்கிறத ஒரு செகண்டில் நோட்டீஸ் பண்ணிட்டான் அந்த கிங். எல்லாரும் வெளியில் வாங்க அப்படின்னு ஒரு டீப்பான வாய்ஸில் சொன்னதும் இதுக்கு மேலே வழியே இல்லை அப்படின்னு அத்தனை பேரும் அமைதியாக வெளியில் வந்து நிற்கிறாங்க. அந்த டைமில் அந்த கிங் ஒவ்வொருத்தவங்களையும் அப்படியே நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு, ஆஹா, எந்த பொண்ணு கூட ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்னு பாட்டிமா கிட்ட வந்துட்டான். ஐயோ, நான் கிளவி, விட்டுடுப்பா என்னைய, நான் கிளவி அப்படின்னு அழுகிறாங்க. கிழவியா? பார்க்குறதுக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு அந்த பர்சன் பாட்டிமா கிட்ட போய் அப்படியே நெக்க பிடிச்சி ஸ்மெல் பண்ணுறான். ஐயோ கடவுளை கந்தனாதா, இந்த வயசில் இந்த கொடுமையெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. சீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவை ஏற்றி விட்டுட்டான் அந்த பர்சன். அப்பா ஏற்றி விட்டுட்டான் அப்படின்னு நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஏன்னா டேங் மேலே போய் சாஞ்சிருப்பாங்க பாட்டிமா. இவளுக்கு குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்களுக்கும் குழந்தைங்க பிறந்துருச்சு. இவ எனக்கு சரிப்பட்டு வரமாட்டா. ஆனால் பயங்கர அழகாக இருக்கா. ஏய்,
நீ என்னோட அந்தப்புறத்தில் ஏதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்காளே இந்த குழந்தையோட மம்மி, இந்த பொண்ணுக்கு சேவகம் பண்ணுற இடத்துல உன்னைய வைக்கிறேன், வாடி என் கூட அப்படின்னு பாட்டிமாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து ஒயின் பக்கத்தில் நிற்க வச்சுட்டாங்க. ஒயினப்போ பேபே, அந்த புறத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நான் நல்ல பொண்ணு, என் குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் ஓடி போயிடுவேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. வீமின் குக்கு கோபம் வருது. அடியே, முட்டிஞ்சளவு எங்களையெல்லாம் போட்டு கொடுத்துப்புட்டு என்ன பிச்சு போடுவேன், கம்முனு அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டுறீங்க, இங்கே பாருங்க உங்க நீ திட்டுறாங்க அப்படின்னு கிங்கிட்டே சொல்லி கொடுக்குறாங்க ஒயின். திக்குன்னு இருக்கு வீமின் குக்கு. திட்டமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க 3 பேரும் கோரஸா. அந்த டைமில் கிங் வேகமாக வீமின் குக்கிட்ட வந்து, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா புஷ்டிகரமாக ஜாண்டிக்காக இருக்கீங்க, என்னோட காவலாளிகளாக அவங்கள நான் நியமனம் பண்ணுறேன். வேற்று கிரகத்திலிருந்து அடிக்கடி என்னோட கிரகத்துக்கு ஆட்கள் வருவாங்க, அவங்களையெல்லாம் நான் காவல் பணியில் தான் போடுவேன். அப்போ தானே இந்த உலகத்தை விட்டு போக முடியாமல் என்கிட்டயே சுற்றிக்கிட்டு இருக்க முடியும். அப்புறம் எங்கே நிற்கிறாளே இந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு அந்த கிங் கேட்குறாங்க. அந்த டைமில் ஜான் தாத்தா, இவங்க 3 பேருக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லதாக போச்சு. ஒரு வேலை சம்மந்தம் இருந்தால் இந்த இடத்துல இவங்க 3 பேரையும் பொட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். உயிர் தப்பிச்சிட்டாங்க, தொலையட்டும். அந்த 3 பேரும் யார் அப்படின்னு கேட்குறாங்க அந்த கிங் தாத்தாவை பார்த்து. அவனுங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனுங்க 3 பேரும் என் பேரனுங்க. தெரியாதனமா ஒரு கிரே ஆடு ஓப்பனில் இருக்குன்னு, உள்ளே என்ன இருக்குன்னு குதிச்சு பார்த்தோம், இங்கே வந்துட்டோம். வேறு எதுவும் இல்லை, எங்களை எங்கள் ஊருக்கு அனுப்பி விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜியான் தாத்தா. அந்த டைமில் அந்த பிளாக் வேர்ல்டு கிங் அப்படியே எல்லாரையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு, என்ன பேசுகிறீங்க, கிரே ஓப்பனில் இருந்தது, உள்ளே என்ன இருக்குன்னு ஜம்ப் பண்ணி பார்த்தோம், இங்கே வந்து விழுந்துட்டேன்னு சொல்கிறீங்க, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா அந்த டைமில், ஆமாம் நிஜமாக தான், இதோ இந்த பொண்ணு இருக்காளே, இந்த பொண்ணு யார் எவரெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த பொண்ணு அந்த கிரேயோடுக்குள்ளே குதிச்சா. அச்சோ, ஒரு அழகான பொண்ணு எதுக்காக கல்லறைக்குள்ளே போய் குதிக்கிறான்னு ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து இவளை காப்பாற்றணும்னு குதிச்சு இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த பொண்ணுக்கு எங்கள் யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் ஒயின் எல்லாரையும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா கிட்டே வர்றாங்க. பாட்டிமா உடனே தன்னோட ஐஸை ஒயின் கிட்ட விங்க் பண்ணி காட்டிட்டு, ஆமாம் தானே பேபி, எங்களெல்லாம் உனக்கு யாருன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் உடனே பாட்டிமாவை குறுக்குறுன்னு பார்க்குறாங்க. ஆமான்னு சொல்லு அப்படின்னு மெதுவாக ஐஸை காட்டுறாங்க. ஒயின் உடனே, ஆமாம், இவங்கெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது, இது என்னோட்டு குழந்தைய கொடுத்து என்னை அனுப்பி விட்டுடுங்க இங்கேருந்து, அதுக்கப்புறம் இந்த 3 பசங்களையும் என் கூட அனுப்பி விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, திருப்பி அவங்க கொடுத்து விட்றா அப்படின்னு பாட்டிமா தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஆமாம் பாவம்னு சொல்லிட்டு, இதோ இந்த 3 பசங்க தான், ஜிமின், தயாங், சங்குக், இவனுங்க 3 பேரும் தான் எங்ககிட்ட காட்டினாங்க இந்த பொண்ணு இங்கே குதிக்கிறா போய் பாருன்னு. அதனால் அந்த பொண்ணு பாவப்பட்டு இவங்களையும் கூட்டிக்கிட்டு போக சொல்கிறா போல. ஐயோ, கூட்டிக்கிட்டு போக சொல்லலை, இங்கேருந்து அனுப்பி வைக்க சொல்கிறா. பாவம், எங்களையெல்லாம் அனுப்பி விட்டுருங்க, நாங்கள் ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. அந்த டைமில் பிளாக் வேர்ல்டு கிங் எல்லாரையும் ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டு, இந்த வேர்ல்டுக்குள்ளே யார் வந்தாலும் எங்கேருந்து போகிறதுக்கு அனுமதி கிடையாது. பார்க்குறதுக்கு இந்த கிழவன்லேருந்து இந்த எங்கேஜ் மேன்ஸ் எல்லாருமே நல்லாவே வெல்பிட் பாடி ஷேப்பில் ஃபிட் அண்ட் ஃபைனாக தெரியுறீங்க. நீங்கள் எல்லோரும் என்னோட அந்த புறத்து காவலாளிகள், கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, காய் மீன் சோன் வேமின் கம்முன்னு கிளம்புங்கடா, இங்கே வேறு எதுவும் பேசி உயிருக்கு உழ வச்சுக்காதீங்க. ஏய் ஜியான் வா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. பரவாயில்லையே, எல்லாரையும் நீ உருட்டி மிரட்டுற, சூப்பர். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த பிளாக் வேர்ல்ட் கிங். அதுக்கு பாட்டிமா, பிறந்ததுலேருந்து எல்லாரையும் உருட்டி மிரட்டிக்கிட்டு தெரிஞ்சனால தெரியாமல் உங்கள் முன்னாடி இவங்களை மிரட்டி விட்டேன். என் பேர்
பார்க் மோனா. அப்படின்னு சொல்கிறாங்க. மோனா மோனா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க கிங். ஆமாங்க, மோனா தான். இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட பட்டத்து ராணியோட பேர் மோனா. பட்டத்து ராணியாக இன்னும் நான் ஆக்கலை, அவளை தான் ஆக்கலான்னு முடிவு பண்ணி இருந்தேன். ஆனால் அந்த முடிவில் சின்ன விரிசலிப்பு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விரிசல் விழுகிற அளவுக்கு என்னங்க நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஏதோ நிற்கிறாளே இந்த ஒயிட் கலர் சாரியில் இந்த பொண்ணு எக்ஸ்ட்ரீம் பியூட்டிஃபுல்லாக இருக்கா. என் மோனாவை விட இவ அழகாக இருக்கா. இவ அழகில் நான் மயங்கிட்டேன். இவளுக்கு தான் இந்த குழந்தை பிறந்திருக்காமே. குழந்தை கூட மம்மின்னு கூப்பிடுது. எனக்கு பயந்துக்கிட்டு கம்முன்னு குதிரையில் உட்காந்துருக்கு. இவளோட கண்ணில் அந்த குழந்தை மேலே இருக்கிற அன்பை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதனால் நான் என்னோடய முடிவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என் மோனாவுக்கு இந்த குழந்தையோட ஆத்மாவை ஸ்டமக்கில் வைக்கிறதுக்கு பதிலாக இவளோட ஸ்டமக்கில் இந்த குழந்தைய கெயின் கொண்டு போகிறேன். 10 days கழித்து நடக்கக்கூடிய யாகத்தில் இந்த குழந்தைய போட்டு தள்ளி இந்த குழந்தையோட ஆத்மாவை என்னோட குழந்தையாக மாற்றி இந்த அழகான பொண்ணு ஸ்டமக்கில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இவளை என்னோட பட்டத்து ராணியாக மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த கிங் சொல்கிறான். உயிரே போயிடுச்சு விமின் குக்கு. எது? ஐயோ, எங்கள் பொண்டாட்டி எங்கள் முன்னாடியே இவர் பட்டத்து ராணி ஆக்க போகிறானாமே. ஐயோ, என்ன பண்ணுறது? ஐயோ, கிட்ட போனாலும் பயமாக இருக்குது. பிளாக் வேர்ல்டுங்கிறாங்க, ஒன்றும் புரியல. ஒரு சொடுக்கு தான் போட்டான், இருட்டாக கிடந்த காடு வெளிச்சமாகி போச்சு. என்னது இது அப்படின்னு புலம்பிக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் வாயன், ஆஹா, என்ன பேசுகிறீங்க? ஸ்டொமக்குள்ளே என்னோட குழந்தைய எகெயின் எப்படி கொண்டு போக முடியும்? முடியாது. என்னோட்டு பாப்பா ஒய்யாரி, நான் பத்திரமா அவளை பார்த்துக்கணும். என்னை விடுங்க, என் ஒய்யாரியை கூட்டிகிட்டு நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாரு அழகி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடி. உன் புருஷன் பேர் என்ன சொல்லு. பூலோகத்துக்கு நானே போய் அவனை போட்டு தள்ளிட்டு இங்கே வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டு தள்ளுறதுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். போட்டு தள்ளுறதுன்னா தெரியாதா? இங்கே வந்திருக்க சில மனுஷங்க இந்த பாஷையெல்லாம் பேசுவாங்களே. போட்டு தள்ளுறதுனா கொலை செய்கிறது. உன்னோட உலகத்துக்கு வந்து நான் போட்டு தள்ளினா எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அழகாக நான் வந்துக்கிட்டே இருப்பேன் என்னோட உலகத்துக்கு. உன் புருஷன் உன்னைய பார்த்துக்கிறத விட பல மடங்கு உன்னைய சொகுசாகவும் பாதுகாப்பாகவும் நான் பார்த்துக்குவேன். உன்னை மாதிரி ஒரு அழகியை நான் பார்த்ததே இல்லை. அந்த மோனாவை நான் என்னோட ராணியாக வச்சுக்கிட்டு உன்னை என்னோட பட்டத்து ராணியாக மாற்றிக்கிறேன். வாயன் கூட அப்படின்னு அந்த கிங் வைன்கிட்ட சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன். என் வீட்டுக்காரு ஒரு ஆள் கிடையாது, 3 பேர். உங்களை அடி கொன்னுடுவாங்க. என்னை விடுங்க, என் கான்ஸை விடுங்க அப்படின்னு அழுகுறாங்க வைன். அந்த டைமில் கிங் கேட்குறாங்க, என்னது 3 கணவர்களா? பூலோகத்தில் ஒரு பொண்ணு ஒரு கணவர் தானே மேரேஜ் பண்ண முடியும். ஓ, மறந்துட்டேன். இந்த குழந்தையோட மம்மிக்கு 3 கணவர்கள் இருக்கணும். அதுவும் ட்ரிபிளட்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என் ஆகத்துக்கு ஏற்ற குழந்தைய அந்த பொண்ணால் பர்த் பண்ண முடியும். ரைட், உனக்கு 3 கணவர்கள் தான் இருக்கும். மறந்துட்டேன். யார் அந்த 3 பேரும் சொல்லு. பொட்டு தள்ளிட்டு நான் இங்கே வந்துடுறேன். நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிங். பாவம், அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. பாவம், எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடுகுடுன்னு வீமின் குக்கிட்ட ஓடியாந்துட்டாங்க வைன். ஐயோ, இவங்களா? ஐயோ, என்னத்தை சொல்கிறது? கொல்லணும்னே வந்து என் பக்கத்தில் நிற்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஏன்னா பிளாக் வேர்ல்டோட கிங் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்பவே அகோரமான ஒரு உருவத்தில் ஒரு ஜெயிண்ட் போல் நின்றுட்டுருக்கான். உடம்பு முழுக்க அயனில் ரெடி பண்ண சில உடல் கவசங்களை போட்டுக்கிட்டு ஹெட்டுக்கு ஒரு பெரிய கிரீடத்தை வச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். உண்மையிலேயே எல்லாம் ஸ்கேரியாக இருக்குது. அந்தளவுக்கு மோசமான ஒரு லுக்கில் நின்றுட்டுருக்கான். இந்த மாதிரி ஆளை பார்க்கும்போது வீமின்குக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. காய் மென் ஜோனுக்கு அதை விட திக்கு திக்குன்னு இருக்குது. தாத்தாவும் பாட்டிமாவும் உண்மையிலேயே நின்ன இடத்துல பாத்ரூம் போயிடுவாங்க. அந்தளவுக்கு பயந்து நடுங்கிக்கிட்டு வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க.
அந்த டைமில் ஒயின் விமின் குக் பக்கத்தில் நின்னதும், இவனுங்க 3 பேரும் தான் உன் கணவர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறது, அவர் கேட்குறாரே, உண்மையை சொல்லிடட்டா அப்படின்னு கேட்குறாங்க விமின் குக்கை பார்த்து ஒயின். அடி இவளே, ஐயோ ஐயோ கிட்ட வந்துட்டான் அப்படின்னு 2 ஸ்டெப் பேக்கில் போய் நிற்கிறாங்க அப்படியே கோரஸாக விமின் குக். அந்த டைமில் பாட்டிமா கிடுக்கிட்டுன்னு ஒயின்கிட்ட வந்து, உண்மையை சொல்லு, இவனுங்க 3 பேரும் பூலோகத்தில் உனக்கு உன் கணவர்கள் பாதுகாப்புக்கு வச்சுருந்த பாடி கார்ட்ஸ்னு சொல்லு, அந்த அங்கே நிற்கிற 3 பேருமே பாடி கார்ட்ஸ் தான் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட்ஸ் இவங்க 6 பேர்த்தையும் என் பாடி கார்டாக வச்சுருந்தாங்க. இவங்க ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களான்னு அந்த தாத்தாவை வச்சுருந்தாரு. என்னோடய ஹஸ்பண்ட்ஸில் ஒரு ஆள். இந்த பாட்டிமா தான் எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஆமாம் தெரியாது, எனக்கு சொந்தக்காரனுங்க இவனுங்கெல்லாம். இவங்க வந்து இந்த ஏதோ உளர்ற, உங்களை பார்த்த பயத்தில் எதுவும் கேட்காதீங்க. இப்போ அந்த குழந்தைய பாவம் இந்த பொண்ணுக்கிட்ட கொடுங்க. கிரே அடுக்குள்ளே குதிச்சவன். அப்போ பார்த்துப்பட்டு தான் நான் வந்தேன். இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது. அக்கம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஹெல்ப்புக்கு கூப்பிட்டே வந்து குதிச்சிட்டாங்க. உங்களை பார்த்த பயத்தில் நான் உளர்றேன். நான் பேசுகிறத பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அழுகிறாங்க பாட்டி. அந்த டைமில் பிளாக் கிங் அப்படியே எல்லாரையும் ஒன் கிளான்ஸ் பார்த்துட்டு ஒயினோட அழகை பார்த்து மயங்கி போகி இவங்க பேசுகிற எதையும் பெருசாக கன்சிடர் பண்ணலை பிளாக் கிங். ரீசன், அவரோட வேர்ல்டுக்கு இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ தன்னை என்ன பண்ணிட முடியுங்கிற அசால்ட்டில் கோஷியாக ஒயின் பக்கத்தில் வந்து நின்று, டார்லிங் என் கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வரலாம், என் ஒய்யாரியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேபி, ஆளுக்கும் நீ பேசுகிறதுக்கும் பிஹேவியருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. இந்த இன்னசென்ட்டான எந்த விஷயமும் எனக்கு பிடிக்காது. உன்னையா மெச்சூரிட்டியான பொண்ணாக மாற்றினா எனக்கு எல்லாமே சாதகமாக அமையும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடுக்கு தான் போடுறாங்க. ஒயின் அப்படியே வாங்கி அந்த பிளாக் கார்டோட ஜஸ்ட்லேயே சாஞ்சிட்டாங்க. அந்த கிங் அப்படியே ஒயினோட ஹெட்டை மட்டும் அப்படியே நிமித்தி பார்த்து சீக்ஸில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. என்னோட குழந்தை உன் ஸ்டொமக்கு வந்ததுக்கப்புறமா உனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் லாக் கொடுக்குறேன். உன்னோட இந்த இன்னசென்ஸ்னஸ் மாறி போகி நீ ஒரு மெச்சூரான கேர்ளாக வந்துட்ட. கண்ணை திறந்து பார்க்கும்போது உன்னோட ஹை லெவல் மெச்சூரிட்டியில் நீ இருப்ப அப்படின்னு சொல்லி எகெயின் ஒரு சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒயினை தூக்கி பறந்த மாதிரி போகி அப்படியே குதிரையில் உட்காந்துட்டாங்க. இதெல்லாம் ஒய்யாரி கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, என்ன சொல்கிறாரு, என் டேடிஸ் தான் என் மம்மிக்கு கிஸ் பண்ணுவாங்க, இவர் எதுக்கு என் மம்மியோட சீக்ஸில் கிஸ் பண்ணார், எனக்கு பிடிக்கல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒய்யாரி அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஒய்யாரியை ஒயினுக்கு ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு, ஒயினை மிடில் உட்கார வச்சு, பேக்கில் கிங் உட்காந்துக்கிட்டு மெதுவாக தன்னோட ஹார்ஸை அப்படியே பேலஸ் சைடு திருப்பி மெதுவாக குதிரையை நடக்க வச்சு போகிறாங்க. பின்னாடியே விமின் குக், காய்மின் ஜோன், தாத்தா பாட்டி எல்லாரும் அமைதியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் அங்கிள் ஆண்டி 2 பேரும் காவலாளிகள் என்ன மிரட்டினாலும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களும் இவங்க எல்லாரும் நடந்து போகும்போது மெதுவாக எழுந்து பாட்டிமா பின்னாடி ஓடியாந்துட்டாங்க. பாட்டிமா தன்னோட பையனை திரும்பி பார்த்து, பட்டு பாவி, அந்த ஒயின் கோர்த்து விட்டு நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு செடி மரவில் போய் உட்காந்துக்கிட்டேன், முட்டாள், வாடா இருக்கும் உனக்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே பாட்டிமா ஃப்ரண்ட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவுக்கு முன்னாடி தன்னோட படைகளோட அந்த கிங் போயிட்டுருக்கான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் அந்த பிளாக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கிங்கோட அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் ரூமில் அமைதியாக பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் மெதுவாக ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு, அம்மா என்னோடய ஹெட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நிமிர்ந்து உட்காடுறாங்க. அந்த டைமில் பாட்டிமா சைடில் உட்காந்துருந்தவங்க குடுகுடுன்னு எழுந்து ஒயின்கிட்ட வந்துட்டாங்க. ஒயினை எழுந்துச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஒயினப்போ அப்படியே எழுந்து உட்காந்து சுற்றி பார்த்துக்கிட்டே, பாட்டி எங்கே வந்திருக்கோம் நம்ம? அப்பா ஹெட்டை ரொம்ப வலிக்குது. என்ன இடம் இது? என் பொண்ணை என் பாட்டிமா ஒரு அச்சோ
நம்ம பிளாக் வேர்ல்டுக்குள்ளே வந்தோமே, பிளாக் வேர்ல்டோட கிங்கை கூட பார்த்தோமே, என் பொண்ணு எங்கே, அவன்கிட்ட தானே என் பொண்ணு இருந்தா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ஒயினோட இந்த தெளிவான பேச்சை கேட்டுட்டு, ஒயினை என்ன ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி பேசுகிறேன், எவ்வளோ நேரமாக நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணுங்க, அந்த பிளாக் வேர்ல்டோட கிங்கங்க, என் ஹஸ்பண்ட் ஸ்காய்மின் ஜோன் தாத்தா அங்கிள் ஆண்டி எல்லோரும் எங்கே, நீங்கள் மட்டும் தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவுக்கு உயிரே போயிடுச்சு. ஒயினை என்ன ரொம்ப தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி, நான் என்ன கேட்டுருக்கேன், நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எங்கே என் பொண்ணு, அச்சோ என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு எழுந்து நிற்கிறாங்க ஒயின். அந்த டைமில் டோரை வைடாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த பிளாக் வேர்ல்டோட கிங் வந்துட்டான் உள்ள. ஒயின் பதறி போயிட்டாங்க. ஆனால் பயப்படலை, அமைதியாக எழுந்து நின்று, எங்கே பாருங்க என் பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டிமா அசந்து போகி ஒயினை தான் பார்க்குறாங்க பிக்கு பிக்குன்னு. ஐயோ, இவன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒயினை சீக்ஸில் கிஸ் பண்ணி உன்னோட இன்னசென்ஸ் எல்லாம் மாறி போய் மெச்சூரிட்டி லெவல் அதிகப்படுத்துறேன்னு சொன்னானே. ஐயையோ, ஒயினோட இன்னசென்ஸ்லாம் போய் மெச்சூரான பொண்ணாக மாறிட்டாளா, நடை உட்டை பாவனையெல்லாம் மாறிப்போச்சே, இவனை பார்த்து இவ்வளவு தைரியமாக பேசுது அப்படின்னு பாட்டிமா பிக்கு பிக்குன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் பிளாக் வேர்ல்டோட கிங் அப்படியே ஒயின்கிட்ட வந்து, எங்கள் பாரு ஒயின், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட 3 ஹஸ்பண்ட்ஸை பூலோகத்தில் விட்டுட்டு இங்கே வந்துட்டீல, அவங்கள தூக்கி போடு, இந்த வேர்ல்ட்லேருந்து உன்னால் எங்கேயும் போக முடியாது. ஸோ உனக்கு பொண்ணு வேணும், ஐ மீன் ஒய்யாரி வேணும் அப்படின்னா என்னைய திருமணம் பண்ணிக்கிட்டு என்னோட முடிவை நான் மாற்றிக்கிட்டேன். என்னோட ஆசை மனைவியான மோனாவை ஒதுக்கி விட்டுட்டு அந்த இடத்துக்கு நான் உன்னைய வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ மோனாவை நான் ப்ரெக்னென்ட் ஆக்க போகிறது இல்லை. ஒய்யாரியோட ஆத்மாவை உன்னோட ஸ்டொமக்கில் எகைன் நான் கொண்டு வந்து அதுக்கப்புறமா நான் உன்னை மேரேஜ் பண்ணி ஒய்யாரியையும் உன்னையும் நான் எனக்கு சொந்தமாக மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உன்னால் தான் பூலோகம் போக முடியாதே. ஸோ என்னை திருமணம் செஞ்சுக்கோ. 3 பேரை திருமணம் பண்ணி அவங்க கூட ஒன்றா இருந்த உனக்கு என்னைய திருமணம் பண்ணிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்னைய திருமணம் செஞ்சுக்கிட்டு இந்த மிகப்பெரிய ராஜ்யத்தோட ராணியாக வளா வரணும் அப்படின்னா நீ ஒய்யாரியை உன் ஸ்டமக்கில் வச்சுக்கிட்டு என்னோட பட்டத்து ராணியாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிங். ஒயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு டார்க் கிங்குக்கு தன்மையில் ஆசை இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒயின் முன்ன போல் கிடையாது. ஒயின் இப்போ ரொம்ப மெச்சூரான பொண்ணாக இருக்காங்க. ஒயின் டக்குன்னு அப்படியே பிளாக் கிங்கோட ஃபேஸை பார்த்துட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரி ஒரு ஜைஜாண்டிக்கான எதையும் செய்யக்கூடிய தகுதி படைச்ச ஆளை மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு இப்போ ஆசை வந்துடுச்சு. என்னோட கணவர்கள் ஓகே தான், ஆனால் அவங்க முன்னாடி அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. எனக்கு ஓகே, ஆனால் என் பொண்ணோட ஆத்மாவை அகெயின் என் ஸ்டொமக்கில் கொண்டு வர்றீங்கன்னா என் பொண்ணுக்கு பெயினாக இருக்குமே, என்ன பண்ணுறது? எல்லாத்த விட இந்த உலகத்தில் எனக்கு என் பொண்ணை தான் பிடிக்கும். என் ஒய்யாரிக்கு கஷ்டம் தர்ற விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் ஒய்யாரியை என்னோடய ஸ்டொமக்குள்ளே ஆன்மாவை கொண்டு வர்றதுக்கு பதிலாக ஒய்யாரியை என் பொண்ணாகவே நான் வச்சுக்கிறேன், நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்கோங்க. என்னோட பொண்ணு அதுக்கப்புறம் உங்களோட பொண்ணு. இந்த டார்க் வேர்ல்டில் ஹாப்பியான லைஃப்பை நீங்கள் நான் என் பொண்ணு 3 பேரும் லீட் பண்ணலாமே. எதுக்காக தேவையில்லாமல் நான் பர்த் பண்ண குழந்தைய எகெயின் பர்த் பண்ணிக்கிட்டு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஸோ என்னால் எகெயின் ஒரு குழந்தைக்கு மம்மியாக முடியும். ஒய்யாரி நம்மளோட குழந்தையாக மாறுவா நான் உங்களை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நீங்களும் நானும் ஒன்றா இருந்து இன்னொரு குழந்தைய கூட பெற்றுக்கலாம், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பரவசம் ஆயிடுச்சு இந்த வேர்டை கேட்டதும் டார்க் வேர்ல்டோட கிங்குக்கு. உண்மையிலேயே நீ சொல்கிறியா, உண்மையை தான் சொல்கிறியா, இல்லை இதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சூழ்ச்சி என்ன இருக்க போகிறது? இந்த உலகத்துக்குள்ளே நான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு நல்லா புரியுது, இந்த உலகத்திலேருந்து என்னோட உலகத்துக்கு போக முடியாது. போகக்கூடிய திறப்பு வாயில் கூட எனக்கு தெரியாது. 2வது நான் போகணுங்கிற விருப்பமும் எனக்கு இல்லை.
நான் பூலோகத்துக்கு போனால் என் கணவர்களுக்கு மனைவியாக நான் வாழலாம். ஆனால் இந்த வேர்ல்டில் ராணியாக வாழலாம், அதுவும் மகாராணியாக வாழலாம். இந்த ராஜபோகம் எனக்கு தேவை. 3 பேரை நான் திருமணம் செஞ்சு ஒன்றா வாழ்ந்திருக்கேன். 4ஆவதாக ஒரு ஆளை திருமணம் செஞ்சால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு டார்லிங் அப்படின்னு அப்படியே கிட்ட போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. வைன் அந்த டார்க் வேர்ல்டோட கிங்கு. அந்த டைமில் தொப்புன்னு ஒரு சவுண்டு கேட்குது. டார்க் வேர்ல்டோட கிங் அப்படியே வைனை பேக் பண்ணும்போது இந்த சவுண்டு கேட்டதும் டக்குன்னு வைனும் டார்க் கிங்கும் திரும்பி பார்க்குறாங்க. பாட்டிமா தான் இங்கே நடந்த விஷயத்த ஃபுல்லாக கேட்டுட்டு அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. இந்த வைனு சைல்டிஷாக இருக்குதே, கொஞ்சம் விவரம் வரக்கூடாதான்னு கவலைப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். இது என்னடானா இந்த அரக்கமாடு இருக்கிறவனை ராணியாக ஆகிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா ஒரே வார்த்தையில். ஐயோ போச்சு அப்படின்னு அழுகிறாங்க. இப்போ டார்க் வேர்ல்ட் கிங்குக்கு புரிஞ்சு போயிடுச்சு. உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. வைன் டார்க் வேர்ல்டோட கிங்கை பார்த்து, ஆமாம், இந்த கிழவி என்னோட கணவர்களோட பாட்டி. என் கூட ஒரு 6 பேர் நின்னாங்களே, ஒரே மாதிரி ஃபேஸ் கட்டில் இருந்த 3 பேரும் என்னோட கணவர்கள். என்னோட முதல் கணவர் பேர் ஜிமேன், 2வது கணவர் பேர் டியாங், 3வது கணவர் பேர் சங்குக். இன்னும் 3 பேர் இருந்தாங்களே, அவங்க என்னோட பிரதர் இன்லாஸ். காய் மின் ஹூசூன் அவங்க பேர். அப்புறம் இந்த பாட்டி, அப்புறம் ஒரு தாத்தா. நீங்கள் பார்க்காத 2 பேர் இருக்காங்க, என்னோட அங்கிள் ஆண்டி. எல்லாருமே என் குழந்தைய தேடி தான் என் கூட இங்கே வந்தாங்க. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்கக்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசுவேன். ஃப்யூச்சரில் நான் அவங்கள திருமணம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் உண்மையானதாக இருக்கணும். பொய்க்கோ பொழிக்கோ அதில் இடம் இருக்கக்கூடாது. அதனால தான் இவங்களை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். உண்மையிலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் மேலே நான் வெறி பிடிச்சி போயிருக்கேன். இவங்களையெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், எல்லாம் போட்டு தள்ளிடலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னோடய பொண்ணை நான் பார்க்கணும். என் பொண்ணுக்கு நீங்கள் தான் டேடின்னு நான் அவகிட்ட சொல்லணும். ஐ மீன் புரிய வைக்கணும் அவளுக்கு. என் பொண்ணை பார்க்க போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வைனோட இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு உண்மையிலே நம்பிட்டாங்க பிளாக் காட். என்ன நீ இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு ஏகப்பட்ட மனைவிகள் இருக்காங்க. அத்தனை பேரை விடையும் எனக்கு மோனாவை தான் பிடிக்கும். ஆனால் மோனாவை விட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட உண்மை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த லாயல்ட்டி எப்போதுமே என் மேலே உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட இந்த வீரத்தையும் இந்த ஜெய்ஜாண்டிக்கான உருவத்தையும் பார்த்து நான் மயங்கி கிடக்கிறேன். நீங்களே என்னை வேண்டான்னு சொன்னாலும் நான் உங்களை விட மாட்டேன். என் பொண்ணை பார்க்கணும், என் கூட வந்தவங்கள போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். இதை எல்லாத்தையும் பிளாக் வேர்ல்டோட குயினான மோனா அப்படியே கேட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. அரசே, என்ன நடக்குதுங்க? ஒயான், என்னது இதை என் கணவர்கிட்ட நீ இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒரு அதட்டலான குரலில் பாட்டிமாவாக இருந்த மோனா குயின் இப்போ வைன்கிட்ட நடந்து வர்றாங்க. வைனுக்கு இது யாருன்னு தெரியல. ஸோ வைன் அப்படியே சைடு ஹக் பண்ணி கிங்கிட்ட நின்றுக்கிட்டு, யார் இவ அப்படின்னு கிங்கை பார்த்து கேட்குறாங்க. இவ தான் என்னோட மனைவி மோனா. இவளுக்கு கூட தான் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நான் ஆசைப்பட்டு இவளை நான் பூமிக்கு அனுப்புனேன். இவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான தகுதி இயற்கையாக கிடையாது. உன்னோட குழந்தைய இவளோட ஸ்டமக்கில் வச்சு நான் குழந்தை பெற்றுக்கிட்டு இவ கூட ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அந்த எண்ணத்தை நான் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா குழந்தை பெற்றுக்கக்கூடிய தகுதி இருக்கிற நீ எனக்கு கிடச்சிட்டியே. மோனாவை விட எல்லா விதத்துலேயும் நீ திறமசாலியாக இருக்க. எல்லாத்துக்கும் மேலே என்னைய வெறித்தனமாக நீ விரும்புகிற. உன்னோட பேச்சில் இருக்கிற உண்மையை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வழக்கமாக சொல்லணும்னா உனக்கு பாட்டியா பூலோகத்தில் இருந்த பொண்ணு இவ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 அடி உயரத்தில் இருந்துக்கிட்டு இருந்தாப்ப இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கா. பெருசாக இவன் மூஞ்சியில் எந்த ஒரு அழகும் இல்லை. இவளை தூக்கி போடுங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு வைன் சொல்கிறாங்க. உயிரே போகணும் இருக்குது மோனாக்கு. ஐயோ, ஏய் ஓயான், என்னடி உன் பேச்சில் ஒரு மாறுதலை நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட கணவர்கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உனக்கு 3 கணவர்கள் இருக்காங்க.
அவங்க இருக்கும்போது என்னடி உனக்கு பிரச்சனை, என் கணவர்கிட்ட எதுக்கு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஹே எட்டிப்போ, 3 கணவர்களாம், எனக்கு அவங்க தேவையில்லை. அவங்கள விட ஹைட்டாகவும் வெயிட்டாகவும் ராஜானுங்கிற ஒரு பொறுப்போட இருக்கிற இவர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இவர் கூட என் குழந்தைய வச்சுக்கிட்டு நான் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ண போகிறேன். இன்னும் ஒரு 10 நாள் தான், 11ஆவது நாள் பூஜையை பண்ணி என்னோட குழந்தையோட ஆத்மாவை என் ஸ்டமக்கில் கொண்டு வர போகிறதில்ல. நாங்கள் என் குழந்தையா கிங் அவரோட பொண்ணா அங்கீகாரம் கொடுத்துடுவார். எந்த பூஜையும் இல்லாமல் அழகாக நான் என் பொண்ணை இவருக்கு மகளாக கொடுத்துட்டு சந்தோஷமாக இந்த வேர்ல்டில் ராணியாக வாழ போகிறேன். எட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வைன் கிங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு என் கணவர்களையும் என் ஃபேமிலி மெம்பர்ஸையும் போட்டு தள்ள உடனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோனா பாட்டிமாவுக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா வைன் அப்படி நம்பகத்தன்மையாக பேசுகிறாங்க. இல்லை அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வைன் சைடில் திரும்பி ஏன் எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அரசே, நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவிலிருந்து மாற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னையை விட இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ராணியாக இல்லாட்டியும் பரவாயில்ல, அவங்க மனைவியாக இருந்தாவே எனக்கு போகும். ஆனால் குழந்தைய நரபலி கொடுக்காம உலகத்திலேருந்து அந்த டைமில் வந்த யாரையும் நீங்கள் கொல்லக்கூடாது, மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான், குழந்தையோட ஆத்மாவை யார் ஸ்டொமக்குள்ளே வைக்கணுமோ அந்த ப்ராசஸ் நடக்கிற வரையும் யாரையும் நரபலி கொடுக்கக்கூடாது. ஐ மீன் ஒய்யாரி எப்போ இந்த உலகத்துக்கு வந்தாங்களோ அந்த டைமில் ஒய்யாரியோட உலகத்துலேருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க யாரையும் நரபலி கொடுக்கக்கூடாது. அப்படி நரபலி கொடுத்துட்டாங்க, ஐ மீன் அப்படி யாரையாவது கொன்னுட்டாங்க அப்படின்னா ஒய்யாரியோட நரபலி ரத்தாகி போயிடும். ஒய்யாரியோட ஆத்மாவுக்கு பதிலாக யாரை கொன்னாங்களோ அவங்களோட ஆத்மாவை தன்னோட ராணியோட ஸ்டமக்கில் கொண்டு போகிற மாதிரி கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த விஷயத்த வைன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது வைனோட அழகில் மயங்கி மறந்து போயிருப்பார் அந்த கிங். இதை மோனா நினைவுபடுத்திட்டதும் மோனாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு மறந்துட்டேன், அழகான வார்த்தைகளை நீ எடுத்து சொல்லிட்ட, எப்போதுமே நீ எனக்கு பிரியத்துக்குரிய ராணி தான், ஆனால் பட்டத்து ராணி வைன். ஒய்யாரியை நான் நரபலி கொடுக்க போகிறது இல்லை. நரபலிக்கு பதிலாக வேறு ஒரு பூஜையை ரெடி பண்ணி ஒய்யாரியை என்னோட தத்து குழந்தையாக நான் எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கு எனக்கு வைனுக்கும் நரபலி பூஜைக்கு பதிலாக திருமண பூஜையை ஏற்பாடு பண்ணி நான் வைனை திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் வைனுக்கும் எனக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைய என்னோட குழந்தையாக நான் டிக்ளேர் பண்ணிப்பேன். ஒய்யாரியும் என்னோட குழந்தையாக மாறிடுவா. வைன் மூலமாக பிறக்கிற குழந்தையும் என் குழந்தை தான். அழகான வேலையை நான் சூப்பராக பார்க்க போகிறேன். நீ இதுக்கப்புறம் ஒதுங்கியிருந்து வேடிக்கை பாரு. எனக்கு இந்த வைன் மேலே அபரீதமான ஆசை வந்துடுச்சு. வைன் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். எங்கேருந்து வெளியில் போ, நான் ஒய்யாரியை வைன்கிட்ட காட்டிண்டு வைன் கூட லவ்வபிள் மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிங். உயிரே போகணும் இருக்குது மோனாக்கு. இத்தனை நூற்றாண்டுகளாக நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா ஒரு அழகான பொண்ணு கிடச்சிட்டான்னு என்னையே உதறீங்களா? இந்த ஒயினை நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஒயினை போட்டு தள்ளிட்டு உங்களோட ராணியாக எகெயின் நான் இங்கே வந்து உட்காருவேன். அதுக்கு கண்டிப்பாக ஒயினோட குடும்பத்தார்கள் இறந்து போகக்கூடாது. அவங்க முன்னாடி ஒயினோட முகத்திரையை கிழித்து ஒயினை அவங்க மூலமாக ஒயினோட உயிருக்கு ஆபத்தை நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த ரூமை விட்டு கிளம்பிட்டாங்க மோனா. அத்தனையும் பாட்டிமா அரை மயக்கத்தில் படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. வைன் இப்போ கிங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழகாக ஒய்யாரியை பார்க்க கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.